நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய வள்ளியூர் கால்நடை மருத்துவமனை இன்று மிகவும் மோசமாக ஒரு நிலையில் உள்ளது. இந்த மருத்துவமனையானது 1960களில் காமராஜர் முதல்வராக இருந்த பொழுது இது பெரும்பகுதி கிராமமாக இருந்த காரணத்தினால் அதனுடைய நடுப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வள்ளியூரில் காமராஜர் அவர்களால் இந்த கால்நடை மருத்துவமனை இங்கு கொண்டு வரப்பட்டது. இந்த கால்நடை 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மருத்துவமனையில் பக்கத்து அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து இங்கே மாடு, ஆடு, கோழி போன்றவற்றைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. பெருவாரியான பகுதி மக்கள் இங்கு வந்து கொண்டு போயிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது இருந்தது. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு காலத்தில் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாடுகளுக்கும் சென ஊசி போடக்கூடிய இடமாக மாடு தனியாக வளர்த்து இந்த பகுதியில் இருந்துச்சு. அதன் மூலமாக காளை மாடு மூலமாக செனை ஊசி போட்டு பெருவாரியாக மாடுகள் இங்கு இருந்துச்சு. இதை பராமரிப்பதற்கு அதிகபட்சமான ஆள்கள் இருந்தது. இரவு நேரங்களில் கூட காவலர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்த மருத்துவமனையில் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பகுதியில் அப்படி எப்பேற்பட்ட ஏற்பாடுகளும் இல்லை. காலை 8 மணிக்கு மருத்துவமனை திறக்கப்படும் என்று சொல்கிறார்கள். ஆனால் 10 மணி வரை எந்த மருத்துவரும் உதவியாளர்களும் இங்கு வர இருப்பதற்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பகுதியாக இருக்கு. குறிப்பாக இந்த பகுதியில் சொல்ல வேண்டும் சொன்னால், புதிதாக கட்டக்கூடிய பஞ்சாயத்திலிருந்து வரக்கூடிய கழிவுகளை இங்கே கொட்டி இந்த மருத்துவமனை சீர்கேடாக பகுதியில் இருக்கு. இதனால் பல பகுதியில் நோயும் பரவக்கூடிய ஒரு மோசமான நிலைமை என்பது இந்த பகுதியில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த மருத்துவமனை சீர்படுத்துவதற்கு ஏற்கனவே மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கால்நடை அதிகாரிகளிடம் நாங்கள் பல முறை முறையிட்டும் இது எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படாமல் இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் இதை சீர் செய்து இந்த பகுதியில் இருக்க கால்நடை வளர்ப்புக்கும் கால்நடை வளர்க்கக்கூடிய அந்த விவசாய பெருமக்களுக்கும் உதவி செய்ய வேண்டுமென நம்ம இருக்கக்கூடிய தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.